ஹலோ டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி 18ஆம் இருக்கு. எல்லா வளமும் எல்லா சுகமும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எல்லோரும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஃபுல் டே விலாகை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம கோயில் போயிருக்கோம். இந்த கோயில் வந்து நம்ம பக்கத்து ஊரில் இருக்க சின்னைபாளையத்தில் தான் இருக்குது. பெருமாள் கோயில் தான். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். நாங்கள் இங்கே எப்போ வந்தாலுமே வந்துட்டு கூட்டம் இல்லாத டயத்தில் தான் மேக்ஸிமம் நாங்கள் வருவோம். அப்போ தான் வந்து பொறுமையாக சாமியை பார்த்துட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் இருந்து நிம்மதியாக இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம எப்போ இங்கே வந்தாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தாலும் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதனாலே வந்து இப்போ அடிக்கடி கோயிலுக்கு போகிறோம் நாங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலெல்லாம் சுற்றி வரும்போது ஒரு மரத்துக்கடியில் ஒரு மைனா, குட்டி மைனா வந்து கிடந்துச்சு. எறும்பு கட்டெரும்பெல்லாம் ரொம்ப கடிச்சிட்டே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதை எடுக்கவே முடியல. அப்புறம் அமர் கஷ்டப்பட்டு குனிஞ்சு எடுத்துட்டான். அவங்க அம்மா மேலே தான் உட்காந்துருந்துச்சு. அது ஏன் வரலன்னு எனக்கு தெரில. அப்புறம் அமர் வந்து அதை போய் மேலே விட்டுட்டு வந்தான். யார் கண்ணுக்குமே படாமல் ஏன் எங்கள் கண்ணுக்கு படிச்சுன்னு தெரில. அப்புறம் எப்படி விட்டுட்டு வருதுன்ட்டு அதை பார்த்து அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தால் பிரசாதம் கொடுத்தாங்க, வெண்பொங்கல் கொடுத்தாங்க. காலையில் வெறும் பால் மட்டும் தான் குடித்தேன். அதனால் நிவிக்கு கொஞ்சம் ஊட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கோயிலேருந்து. அதுக்கப்புறம் போகிற வழியிலே போயிட்டு டீயும் வடையும் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். ஏன்னா சமைச்சு சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். நான் வீட்டிலேருந்து போகிறப்பயே சாப்பாடு மட்டும் வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா வந்தோடனே தம்பிக்கு மட்டும் பால் ஊற்றி சாப்பாடு பெனஞ்சு ஊட்டிடலாம் அப்படின்னு. ஸோ வந்தோடனே அமர் வந்து தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தான். சாப்பாடு ஊட்டும்போது அவன் அடங்குவானா, சும்மாவே அது வால் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அமரும் போராடி ஊட்டிகிட்டு இருந்தான். ஸோ அந்த கேப்பில் போயிட்டு நான் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் வரும்போதே வந்து மட்டனும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த ஊரில் எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கறி எடுத்து சாப்பிட்ருவாங்க. இங்கே ஆடி 18 அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணோம். இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். நைட்டே வந்து ரசம் வச்சுட்டேன். சரி நீ கறி எடுத்தால் சமைக்க லேட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு காலையில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ வந்து குழம்பு மட்டும் ரெடி பண்ணேன். பிரியாணிக்கு போகிற மாதிரி இந்த பட்டை சோம்பெல்லாம் இருக்குல்ல, கசகசா அதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மட்டன் மசாலா, மல்லித்தூள் அவ்வளோதான் போட்டேன். அதுக்கப்புறம் அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிட்டு மட்டனும் போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு ஒரு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 10 விசில் விட்டேன். 10 விசில் விட்டால் தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக விட்டு எடுத்துட்டோம். அண்ட் காலையில் வந்துட்டு சாப்பாடு, ரசம், மட்டன் குழம்போடு இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன் வந்து முடிச்சிட்டோம். அது சாப்பிட்றதுக்கே வந்து எங்களுக்கு 11:30 ஆயிடுச்சு. மேக்ஸிமம் சண்டே வந்துட்டு நாங்கள் அப்படி தான் காலையில் சாப்பாடே மதியானம் சாப்பிட்றதுனால ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப நைட்டு தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் எப்போயுமே லேட்டாக எழுந்துச்சி சமைக்கிறதுனால எங்களுக்கு அது பழகிடுச்சு சண்டே மட்டும். ஃபைனலாக நம்ம மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அப்பிடைசிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டு வந்து ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம மட்டன், சிக்கன் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நான்வெஜ்லாம் நம்ம எவ்வளோ தான் மோசமாக சமைச்சாலும் கரெக்டாக வேக மட்டும் வச்சுட்டா போதும், டேஸ்ட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கெல்லாம் வந்து தயக்கமே படாதீங்க. இன்றைக்கி வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு காலையில் சாப்பாடு. நிவிக்கு வந்துட்டு காலையில் பால் சாப்பாடு, மதியத்துக்கு வந்துட்டு அவனுக்கு நான் கொஞ்சம் சாப்பாடு வந்து தனியாக மட்டன் மட்டும் வேக வச்சதை எடுத்துகிட்டு சூப் மாதிரி பண்ணி அவனுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நிவியும் அமரும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கட் வாங்க போயிருந்தாங்க கடைக்கு. நான் வந்து அதுக்குள்ளே டீ வச்சு வச்சிட்டேன். டீ வச்சுட்டு
ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரம் படம் பார்த்தோம். நிவிக்காக தான் ஐஸ் ஏஜ் போட்டோம். ஆனால் அந்த நாய்க்குட்டி வந்து விளையாடிட்டே இருந்துச்சு. நானும் அமரும் தான் சீரியஸாக உட்காந்து பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி டே வந்து உண்மையிலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் தம்பியோட மேலே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. அவங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தான் நிவியும். அமரும் கொஞ்ச நேரம் தம்பி கூட வந்து விளையாடினா. நம்ம குழந்தைங்களோட நம்ம வந்து விளையாடுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவினிங் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அமர் போய் தான் தம்பி கூட தான் விளையாடிட்டு இருப்பான். இன்றைக்கும் அதே மாதிரி தான் விளையாடிட்டே இருந்தாங்க. மேலே போய் குழந்தைங்களோட விளையாடும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஆனால் என்ன பக்கத்துலேயே நம்ம இருந்து பார்த்துக்கணும். குழந்தைங்கள நம்ம எங்கேயுமே தனியாக விடக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது எங்கேயுமே விடவே தோணலை. அதனால் கூடவே இருந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட்ற குவாலிட்டி ஆஃப் டைம் இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சும்மா நடந்து கடைக்கு வந்து போயிட்டு வந்தோம். வாக்கிங் மாதிரி அப்படியே பொறுமையாக பேசிகிட்டே வந்து நடந்து போயிட்டு வந்தோம் கடைக்கு. அதுக்கப்புறம் என்னங்க நைட் சாப்பாடு தான். ஏன்னா காலையில் 11:30க்கு சாப்பிட்டது. அப்புறம் நைட்டு வரும்போதே வந்து மட்டன் 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை வந்து சிக்கன் வந்து சுக்கா பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். நிவிக்கு வந்து சிக்கனை வந்து தனியாக எடுத்து வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அண்ட் நைட்டு வந்து சாப்பாடு காலையில் வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு, ரசம் இருந்துச்சு. அந்த சிக்கனோட சாப்பிட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்து நல்ல சாப்பாடுங்க. நல்லா சாப்பிட்டு இன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிஞ்சுது. அப்புறம் இன்றைக்கி உங்கள் டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குட் நைட்.